அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் திரு ஹரிஷ் அவர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர் மற்றும் கருத்து கணிப்புகள் ஸ்பிக் மீடியா நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிற நிறுவனர் அவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தமாக மருத்துவமனையில் என்ன நடக்கிறது, அதே போல் ஊடகங்களில் நம்ம கேள்விப்படுற செய்திகள்லாம் உண்மையா, அதே போல் அதை சுற்றி ஐயா ஸ்டாலின் அவர்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே. நீங்கள் பொதுவாகவே அதிகமாக பேச மாட்டீங்க, ஆனால் இன்ஃபர்மேஷனை ரொம்ப வேகமாக கலெக்ட் பண்ணுவீங்க. அதே போல் உங்களுக்கு சோர்ஸ் ரொம்ப பெருசு. ஏன்னா நீங்கள் இந்த மீடியா துறையிலேயாகட்டும், இந்த அரசியல் துறையிலேயாகட்டும் பயணிச்சுட்டு வர காலமும் ரொம்ப நீண்ட காலம் அப்படின்றதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகம். இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடல்நல குறைவால் அட்மிட் ஆகியிருக்காரு. ட்வீட்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஹேண்டில்லேருந்து ட்வீட் வந்திருக்கு. அது அட்மின்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, நமக்கு தெரியும். அதுபோல் துணை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 3 நாளில் வீட்டுக்கு வந்துடுவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக அவருக்கு ஸ்கேன்ஸ் ஏதோ பண்ணப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தகவல்கள் கொஞ்சம் பகிர முடியும்? இல்லை, அவர் நல்லா தான் இருக்கார் அப்படிங்கிறது அவர் அந்த ஸ்கேன் எடுக்க போகிறப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சது. ஏன்னா காரில் ஃப்ரெண்ட் சீட்டில் தான் உட்காந்து போகிறார். ஸோ அதனால் ரொம்ப மோசமான நிலையில் அவர் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் இந்த ட்வீட் போடுறதாகட்டும், எல்லாம் அறிக்கை வெளியிடுறதாகட்டும், இதெல்லாம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே நடந்தது தான். ஓகே. இன்னும் சொல்ல போனோம்னா இவர் அட்மிட் ஆன அதே 21ஆம் தேதி தான் அவங்களும் அட்மிட் ஆயிருந்தாங்க. மாதம் மட்டும்தான் வேற வேற. அவங்க செப்டம்பர்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. இவர் ஜூலைல அட்மிட் ஆயிருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு மாசம் முன்னாடி அட்மிட் ஆயிருக்காருங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் வித்தியாசம். மற்றபடி பெரிய வித்தியாசமா எதுவும் பார்க்கல. பட் உடல்நிலை ஓரளவு பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதான் சொல்றாங்க. நீர் சத்து குறைபாடு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ அதனால அதுக்காக சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு, ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் முடிந்து ஒரு 3 நாள் அவங்க சொல்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எடுத்திருக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு மேற்கொண்டு அவர் ஹாஸ்பிட்டல்லையே ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்லை வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அப்படிங்கிறத டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதம் தான் இருக்குது அப்படின்றக்கூடிய இந்த சூழலில் இப்போ அவர் தான் ஃப்ரண்ட் ஃபேஸ். என்னதான் இருந்தாலுமே உதயநிதி அவர்கள் இருந்தாலுமே கூட திமுகவுக்கு ஒரு முகம்னா இன்றைக்கி அவர் தான் பிராண்டுன்னு சொல்லி உடன்பிறப்புகள் சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்படும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அப்படின்னா ஏதோ அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுமா, இல்லை அவங்க அதை மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்கள் தான் முகம்ங்கிறது திமுகவினர் ஏற்படுத்தினது. அவர் தானாக ஒரு நபராக பார்க்க முடியாது. எப்படின்னா கருணாநிதி அவர்களாகட்டும் இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்களாகட்டும் அவங்கெல்லாம் மக்களால் பெருந்தலைவர்களாக பார்க்கப்பட்ட நபர்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களை திட்டமிட்டு திணிச்சாங்க உள்ள. இவர் தான் உங்களுடைய ஃபேஸ், இவர் தான் உங்களுடைய கேண்டிடேட், இவர்கள் தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக திணிச்சாங்க. இன்னும் சொல்ல போனோன்னா விடியட்டும் முடியட்டும்லாம் அந்த 2016 கேம்பெயின்லாம் அதை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சது. நமக்கு நாமே அதெல்லாமே ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேஸை முன்னிலைப்படுத்தி தான் காட்டுது. அப்படி தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களாகட்டும், அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த சுனில் ஆகட்டும், எல்லாரும் அப்படி தான் கொண்டு போனாங்க. ஸோ ஒரு தலைவரை பேஸ் பண்ணி கொண்டு போனால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது அவங்களுடைய அஜெண்டாவாக இருந்தது. பட் இப்போது 5-6 ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ் கூட இருக்காங்க திமுகவுக்கு மட்டும். ஆமாம், 6 கம்பெனிஸ் இருக்காங்கிறப்போ 6 கம்பெனிஸில் யார் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. 6 கம்பெனி இவங்க எதுக்கு ஹையர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? நான் என்ன நினைக்கிறேன்னா மத்தவங்க யாரையும் ஹையர் பண்ணிட கூடாதுன்றதுக்காக இருக்கிறவங்க பூரா நம்ம கம்பெனில சேர்த்து பண்ணிருப்பாங்க. அதிமுகவில் இருந்து பல்வேறு ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ் ஹையர் பண்றது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே ஹையர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவங்க ட்ரை பண்ணாங்க. அதனால தான் ஒரு 6 பேரை கூட சேர்த்துருக்காங்க. இனிஷியல் பேச்சுவார்த்தை இருக்கும்போதே பிடிச்சி உள்ள போட வேண்டியது. அப்படி இருந்தும் அதிமுக ஹையர் பண்ணிட்டாங்க. ஒரு டீம் ஹையர் பண்ணி ரன் ஆகிட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய சோஷியல் மீடியா கேம்பெயின் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார கேம்பெயின் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு. எல்லாமே மக்கள்கிட்ட நல்லா ஈடுபட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் இது கேம்பெயினுக்கு உதவுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேம்பெயினுக்கு உதவுமான்னு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் இல்லாமல் திமுகவில் தேர்தல் சந்திக்க முடியாது. அதுதான் அதனால அவர் ஓய்வு எடுக்கணும்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா அது திமுக பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். இப்போ உதயநிதி அவர்கள் என்னதான் கடைசி ஒரு 4-5 வருஷமா திணிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவர் மக்கள் மனசுலையோ அல்லது மக்களுடைய மெமரியிலையோ ரெஜிஸ்டர் ஆன மாதிரி நமக்கு உதயநிதி அவர்களை திணிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் மேலே நாங்கள் உதயநிதியை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்துட்டோம், அமைச்சராக தேர்ந்தெடுக்கிறது, துணை முதலமைச்சராக போகிறதுலாம் உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பட் நீங்கள் இவர் தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட்டுங்கிற ரேஞ்சுக்கு எங்கள் மேலே திணிக்கிறீங்க. திமுகவுடைய முகம் அப்படின்ற அளவுக்கு அது பிடிக்கலாங்கிறாங்க மக்கள்.
வாரிசு அரசியலையும் தாண்டி வாரிசு அரசியலுங்கிறது எல்லா கட்சியிலும் இருக்குது. தேமுதிகவில் இருக்குது, மதிமுகவில் இருக்குது, அதிமுகவில் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்கள்லாம் வந்திருக்காங்க. வாரிசு அரசியல், வாரிசுக்காக அரசியல், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் அந்த வித்தியாசத்தை தான் பார்க்குறாங்க. வாரிசுக்காக அரசியல் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல திமுக, மதிமுக போன்ற கட்சிகள் தான். ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ அங்கே வந்து திமுக மதிமுகவில் திணிக்கிறாங்கிறத விட மதிமுகவில் வேறு வழி இல்லைன்னு சொல்லணும். திமுகவில் உங்களுக்கு நிறைய தலைவர்கள் இருக்காங்க. துரைமுருகன் இருக்காரு, பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் அவர்களை வந்து திமுகவுடைய அடுத்த முகமாக கொண்டு வந்திருக்கலாம். அவரை இல்லாமல் நீங்கள் வந்து உதயநிதியை கொண்டு வந்தீங்க, அன்பழகன் அவர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணீங்க. ஸோ அப்போ உதயநிதி அவர்களுடைய முகத்தை முன்னிறுத்தி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுக்கிறார்ன்ற பட்சத்தில் அப்படி கொண்டு போனாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இன்னும் குறைவாக இருக்கும். அவங்களுக்கு இன்னும் குறைவாக தான் இருக்கும். அது இன்னுமே ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போவே வந்து அவங்களுடைய பெண் நிறுவனத்துடைய சர்வே எல்லாம் பார்த்தோம்னா 125 சீட் வரைக்கும் இழப்பு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. 125 சீட் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 25 சீட் கட்டாயமாக வரவே வராது, 100 சீட் ரொம்ப டஃப்பாக இருக்குங்கிற ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க அவங்க. நான் இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன் பிரதர், நீங்கள் எனக்கு அது உண்மையாக இருக்கலாமா இல்லை உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பெண் நிறுவனம் அவங்க கட்சிக்காக அவங்க ஒன்று எடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதில் இப்படி வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இது போக இப்போ மற்ற சேனல்கள், மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து கருத்து கணிப்பு எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிற சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சத்தியமில் வந்துச்சு 105 தொகுதி தான் திமுகவுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 130 தொகுதிகளில் வந்து அவங்க வெற்றி வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி வந்திருக்கு. நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், என்ன அப்படின்னா இப்போ இந்த பெண் நிறுவனம் சார்பில் அல்லது திமுக சார்பில் இருக்கக்கூடிய மற்ற மீடியாக்கள்லாம் இருக்குது இல்லையா, முகமறிஞ்ச நல்லா தெரிஞ்ச மீடியா, இவங்களை அப்ரோச் பண்ணி கருத்து கணிப்பு எடுத்தாலுமே கூட ஒருவேளை ஆக்சுவல் நம்பர்ஸில் திமுக ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ண மாதிரி கொஞ்சம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி, ஒருவேளை வந்து இப்போ 150 தொகுதியில் தோக்குறாங்க அப்படின்ற மாதிரி வருதுன்னா அதை கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி நெக் டு நெக் மாதிரி காட்டுங்க அப்படின்ற மாதிரி இவங்க அப்ரோச் பண்ணுறதா சொல்கிறாங்களே, அது உண்மையா? உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சத்யம் டிவியோடைய சர்வே 150+ அப்படிங்கிறது தான் வந்ததாக சொல்லப்படுது. ஆமாம், ஏடிஎம்கேக்கு 150+ அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. பட் எதனால அது வந்து குறைக்கப்பட்டது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெளிவாக தெரிவிக்கப்படலை. ரெண்டாவது, உங்களுக்கு சர்வேங்கிறது இன்னைக்கு எல்லாரும் எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் சர்வே எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கட்சியை வந்து முன்னிலையில் காட்டுறாங்க, அதெல்லாம் நடக்க தான் செய்யுது. அதை தடுக்க முடியும். கலைஞர் டிவியில் சர்வே வந்தால் தாண்டா நாங்கள் நம்புவோண்டு உடன்பிறப்புகள்லாம் ஒரே பிடிவாதம். எனக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ராஜ் டிவியில் சர்வே எடுத்தாங்க, ராஜ் நியூஸில் சர்வே ஓடிட்டு இருந்தது. எனக்கு அதுவே புதுசாக இருந்தது. ராஜ் நியூஸில் இது வரைக்கும் சர்வே வந்தது கிடையாது. அவங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணிருக்கலாம். இல்லை, நீங்கள் சர்வே கொடுக்குறீங்க ஓகே, பட் வந்து பர்சன்டேஜ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். 100% 104% கொடுக்குறீங்க. ஓ, அதே மாதிரி அது எப்படி ஓரளவுக்கு வந்துச்சா துல்லியத்தன்மை? இல்லை, அவங்க யூஸ்வலாக ஏடிஎம்கே ஃபேவராக தான் சர்வேஸ் இருக்கும் அவங்ககிட்ட இருந்து. அவங்க வந்து ஏடிஎம்கே ஃபேவராக ரன் ஆகக்கூடிய சேனல். ஓகே. ஸோ அதனால் வந்து 2021 தேர்தலில் கூட அதிமுகவும் திமுகவும் கடுமையான போட்டி இருக்கும், 100 தான் வரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பண்ணாங்க. அது ஓரளவு மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான். ஓகே. அடுத்ததாக நம்ம போன தடவை சந்திக்கும் போது கிட்டத்தட்ட இதே பச்சை சட்டை தான் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர், கருத்து கணிப்புகள் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறவராக இருந்தாலுமே கூட இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நம்ம அந்த வீடியோ போட்டு ஒரு 15 நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாரிசு அரசியல் எல்லாம் திணிக்கப்படும், அடுத்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அவர் மருத்துவமனையில் சேர்ந்துருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய துணைவியார் துர்கா அவர்கள் எழுதின புத்தகம் அவரும் நானும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவங்க வெளியிட்டு அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இந்த நேரத்தில் பண்ண வேண்டிய தேவை என்ன? இது எப்படி பார்க்குறீங்க? அந்த நீங்கள் சொன்ன அந்த போன இன்டர்வியூடைய தொடர்ச்சியாக நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்வு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் யாரும் சோகமாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட நடத்தியிருக்கலாம். அது சைக்காலஜிக்கலாக சொல்கிறீங்க? சைக்காலஜிக்கலாக யாரும் இந்த நேரத்தில் சோகமடைந்து விட வேண்டாம், சோர்வு அடைந்து விட வேண்டாம் அப்படின்னு அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி சைட்லேருந்து உங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் அவங்க நார்மலாக இருக்காங்க அப்படின்னா கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நார்மலாக இருப்பாங்க. அந்த ஒரு சைக்காலஜிக்கலான ஃபேக்டை வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மற்றபடி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்ச்சியில் எந்த உள்நோக்கம் இருக்கணும்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை என்னை பொறுத்தவரை இது அஷ்டமசனியுடைய தாக்கம் தான். இதை வந்து நான் அந்த ட்வீட் போடும்போது கூட 2-3 பேர் சொன்னாங்க 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு அஷ்டம சனி பாதிப்புலாம் வராது அப்படின்னு. கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கொடுப்பாரு, கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது பண்ணுவார் சனி.
சனிங்கிறது நீதிதேவன். நீதிதேவன் வந்து தராசு எந்த பக்கம் நல்லதோ அந்த பக்கத்துக்கு வந்து தராசு தூக்கி காட்டுவார். நீங்கள் கெட்டது பண்ணீங்கன்னா அப்படி தூக்கி போட்டு போவார். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது ரொம்ப கடினமான காலம் தான் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா தேர்தல் நேரத்தில் இன்னும் கடினமான ஒரு காலம். அடுத்து வரக்கூடிய மாதங்கள் இன்னும் கடினமாக இருக்கும். இன்னும் கடினமான காலமாக இருக்கும். நீங்கள் சொன்னது 2027 ஜூன் வரைக்கும் இருக்குன்ற மாதிரி ஜூன் 3 வரைக்கும் இருக்கும் அவர் கஷ்டம் சனி. இப்போ இந்த தேர்தல் காலம்னா இன்னும் கடுமையான காலமாக இருக்கும். அவரால் பிரச்சாரம் கடுமையான என்ன மாதிரியான உடல்நிலை பாதிப்புகள் அதிகம் ஏற்படலாம். ரெண்டாவது அவருடைய பேரன் அவங்கள வந்து வாரிசுகளுக்குள்ள பிரச்சனை வரும்ன்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. வரும் வரும் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் இருக்கிறதா சொல்லப்படுது. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே சேர்ந்த திமுக நிர்வாகிகளே சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தூத்துக்குடிக்கு வந்தால் எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா நாங்கள் கனிமொழி ஆதரவாளருங்கிறாங்க. அதனால் எங்களுக்கு எந்த அழைப்பு கொடுக்குறதில்ல. கனிமொழி அவர்களுக்கே அழைப்பு கொடுக்கறது கிடையாது, தொகுதி எம்பிங்கிறதுனால. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எப்படி நிம்மதியாக கட்சி வேலையை பார்க்குறதுன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பனிப்போரே இருக்குது. அது இன்னும் பூதாகரமாக வெடிக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லை அழகிரி அடுத்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கா அப்படின்னு தெரியல. இன்றைக்கி போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. பட் அவர் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுப்பார்? இப்போ குடும்பமாக கொஞ்சம் ஒற்றுமையாக தானே இப்போ முத்து அவர்களுடைய மறைவு இப்போ உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்காங்க. பட் அவர் அழகிரி எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அழகிரி அவர்களை பல வருடங்களாக பார்த்தேன். நான் மதுரையை சேர்ந்து ரொம்ப வருஷமாக அழகிரி அவர்களை பார்த்துட்ருக்கேன். அவருடைய அரசியல் அவர்களை பார்த்துட்ருக்கேன். எப்போ என்ன டெசிஷன் எடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அவர் கூட இருக்கிறவங்களாலே சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு முடிவு எடுப்பார். அதுதான் வந்து ஃபைனல் டெசிஷன் மூவ் ஆவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நாளைக்கு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து களம் காணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறாரு அப்படின்னா கட்சி உடைவிடவும் வாய்ப்பு இருக்குது. எது வேணா பண்ணாலும் நடக்கலாம். உங்களுக்கு வந்து வாரிசு அரசியலுங்கிறது அந்த வாரிசுக்கு இடையிலான சண்டைங்கிறது எப்படி வேணாலும் முடியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா பெரிய குடும்பம் அப்படின் போது எந்த ஆங்கிள் இருந்து உங்களுக்கு எப்படினாலும் வாய்ப்புகள் இருக்கு, சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கக்கூடியது உதயநிதி கனிமொழி விஷயமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். புரியுது. ஏன்னா போன தடவை நீங்கள் சொல்லும்போது பெரிய பட்டியலே நீங்கள் படிச்சு காமிச்சிங்க. ஒரு பாடல் ஏதோ ஒன்று படிச்சு காமிச்சிங்க. அதில் நிறைய சிக்கல்கள் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று சிமிலராக இருந்த மாதிரியே இருந்துச்சு. இடி ரைடு ஆகட்டும் இதெல்லாமே இருந்துச்சு. பொதுவாக வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் கேள்விப்பட்டது இல்லை. நீங்கள் சொல்லும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இந்த அஷ்டம சனிங்கிறது ஒருத்தருடைய செல்வத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு போயிடும். நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் தேர்தல்னாலும் அது வேலைக்காகாது அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக. இப்போ எவ்வளோ பணம் கொட்டி அவங்க தேர்தல் செஞ்சாலும் அது பலனற்று வேலைக்காகாது அப்படிங்கிறது அந்த அஷ்டம சனியினுடைய தாக்கமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மீறி அவர் வரணும் அப்படின்னா துர்கா ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ கோயிலாக போகிறாங்க. அவங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் தேட முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிந்து ஒரு 5-6 ஜோதிடர்கள், எனக்கு நன்கு பரிச்சயமுள்ள ஜோதிடர்களே வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் கணிச்சு சொல்லியிருக்கிறதா தகவல் இருக்கு. ஸோ அதனால் நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. மேபி அந்த கோயில்களுக்கு அடுத்தடுத்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். திருநள்ளாறுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நான் பார்க்குறேன். நான் இந்த லாஜிக்கில் யோசிக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் படி அல்லது வந்து அம்மையார் துர்கா அவர்களுக்கு இதிலலாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது அவருடைய ஜாதகத்தில் அப்படின்றதுனால சரி அவரை ஓய்வு எடுக்க சொல்லிட்டு அதே தான் நம்ம முதல்ல பேசின பாயிண்ட் தான். இப்போ இவர் ஜாதகம் அப்படி இருக்குது அப்படின்னா உதயநிதி அவர்கள் தான் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு நல்லா இருக்கலாம். அப்போ அவரை முகமாக நிறுத்தினா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உதயநிதி அவர்களை கொண்டு வர்றது உங்களுக்கு அரசியல் ரீதியாக வேலை செய்யுமா அப்படின்னா அரசியல் ரீதியாக அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஜோதிட ரீதியாக எனக்கு அவருடைய ஜாதகம் என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. உண்மையை சொல்லணும்னா அதுதான், அவருடைய ஜாதகம் என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் அந்த ப்ராசஸில் இறங்கலை. சீமான் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்துருக்கேன், 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்துருக்கேன். இப்படி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து முக்கியமான தலைவர்கள் தான் பார்த்துட்ருக்கேன். நான் யார் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொல்லுது, இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லுது? இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகம் ஓரளவில் ஃபேவராக இருக்குது. ஓரளவு ஃபேவராக இருக்குது. பட் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும். அது அவருடைய இயல்புலேயே அதை பண்ணிட்டு தானே இருக்காரு. பொறுமையாக கடைப்பிடிச்சு தான் போகணும். பொறுமையாக கடைப்பிடிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கார். அது அவருடைய இயல்புலேயே அதுதான், அவருடைய ஜாதக இயல்பே அதுதான். விஜய் எதுனாலும் பொறுமையாக நிதானமாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைப்பார். ஸோ அதை தான் பண்ணுறாரு. விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை விஜய் அவர்களுக்கு நாம் ஜெயிக்கிற வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அதாவது அந்த ஜாதகத்துக்கு இருக்கு, அந்த ஜாதகருக்கு இருக்கு. ஆனா இப்போ இருக்கா அப்படின்னு அரசியல் சூழ்நிலையில இல்ல, இப்போ இல்ல, அரசியல் சூழல் இல்ல. இப்போ அவருடைய ஜாதகத்துக்கு அவர் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். வாய்ப்பு இருக்கு, அரசியல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அரசு பதவிக்கு வர முடியாது. ஓஹோ, சரி சரி. சீமான் அவர்களுக்கு அரசு பதவிக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது தான் ஜாதகத்துடைய தகவல். ஸோ அதனால ஒரு நிலையில்லாத ஒரு இதில் தான் போயிட்டு இருப்பார் அவர்.
அவர் பேசுவார், தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஈர்ப்பார், இளைஞர்களையும் மக்களையும் ஈர்ப்பார். பட் ஓரளவு சரிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் சொல்லுது ஜாதகட்டம். இந்த 2026 தேர்தலில் கொஞ்சம் சரிவை ஏற்படுத்தும், ஆனால் பெரிய அளவில் பாதிக்காது அப்படிங்கிறதும் சொல்லுது. சரி, இந்த ஜாதகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு நம்முடைய முதலமைச்சர் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூடிய விரைவில் அவர் வந்து அவருடைய பணிகளை தொடருவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். நன்றி.